So hey my loves, welcome back to Kani's cooking channel. I hope everybody is doing good and great. So இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பன்னீர் மட்டர் சப்ஜி எப்படி செய்யலாம்னு பார்க்குறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டை குட்டி குட்டியாக வெட்டி போடுங்க. இல்லைன்னா நச்சும் போடலாம். ஒரு 4 பச்சை மிளகா எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதை மிக்சியில் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, இலாச்சி, கிராம்பு, கொஞ்சம் சீரகம், அதோட 2 ஸ்பூன் காளி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், இதெல்லாம் அந்த எண்ணெயிலே கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் அதிலே ஊற்றிடுங்க. அது நல்லா கலந்தோன்னு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கணும்ல, அதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அலசி ஊற்றிடுங்க. அதையும் நல்லா கலந்துட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர ஸ்டேஜில் இந்த மாதிரி இருக்கணும். அப்போ நம்ம வேக வச்ச பச்சை பட்டாணியும் பன்னீர் துண்டையும் அதோடு சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சுருங்க. நிறைய பேர் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. டக்குன்னு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இப்படி கிரேவி டைப்பில் வந்ததுக்கப்புறம் இறக்க முன்னாடி மல்லித்தலை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. பன்னீர் மட்டர் சப்ஜி ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை தட்டிட்டு போங்க. Until then, bye bye from Kani's cooking channel.